வெல்கம்ஸ் டு ஜே ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி ஜே ஆரி ஒர்க்ஸில் ஒரு காப்பர் பீட்லாம் வச்சு எப்படி ப்ளவுஸ் டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் வந்து காப்பரில் பார்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து காப்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாகவே நான் காப்பர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட்டு, நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் பீடு, எல்லாமே மோஸ்ட்லி காப்பரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 4 லைன்ஸ் ஜரி த்ரெட்டால் அவுட்லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அது கவர் பண்ணுறதுக்கு ஒரு சுகர் பீடால் ஒரு லைனு, நெக்ஸ்ட்டு ரவுண்ட் பீடால் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். பார்டர் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் டிசைன் போடுற மாதிரி அரும்பு டிசைன் வரும் இல்லையா, அந்த அரும்பு வந்து நான் வந்து வீட் பீட் கொடுக்காமல் ரைஸ் பீட் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு டிசைன் போட்டு ப்ளவுஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து நான் பீட் கொடுத்ததுனால ஸோ கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இதில் வந்து ரைஸ் பீட் கொடுத்துருக்கேன். அது ஃபுல்லாகவே நான் கோல்டில் பண்ணியிருப்பேன். இது வந்து காப்பரில் பண்ணியிருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட்டு இதோட புட்டாஸ் வந்து ரவுண்ட் பீடு, சுகர் பீடு, அப்புறம் அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு 3 ரைஸ் பீடு வச்சு ஒரு சுகர் பீடோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஃபைனல் பேக் நெக்கோட ஃபுல் டிசைனு. இந்த சக்கரி வந்து இடையில ஒரு சக்கரி வச்சேன் இல்லையா, அந்த சக்கரிக்கு வந்து நான் அதுக்கு மட்டும் வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சக்கரி ஸ்டோன் இருக்கும் இல்லையா, ஒயிட் கலர் ஸ்டோனு, அது மட்டும் அதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த புட்டாஸில் வந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நான் வந்து மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட டிசைனு. சேம் பேக் நெக்கோட டிசைன் தான் ஃப்ரண்ட் நெக்கில் காப்பி பண்ணியிருக்கேன். மேலே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி கீழே கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்கலாம். 4 லைன்ஸால் சரி த்ரெட் வந்து காப்பரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு ரவுண்ட் பீடு, சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் ரவுண்ட் பீடு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதை கவர் பண்ணுற மாதிரி சுகர் பீட்ஸ் ஒரு லைனு, நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் கோன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். கீழேயும் 1/2 இன்ச் கோன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் 1/2 இன்ச் கோன்ஸ் மார்க் பண்ணி அந்த 1/2 இன்ச்சை ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு லைன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ஹோல் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அதுக்கு சென்டர் எடுத்து அதோட சென்டரில் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த லைனை ஃபஸ்ட்டு நான் வந்து சுகர் பீட்ஸால் ஒரு ஃபில்லிங் கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸால் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் அந்த ரவுண்டு ஃப்ளவர் மாதிரி வருது இல்லையா, ஒரு ரவுண்ட் பீட், நெக்ஸ்ட்டு சுற்றிர சுகர் பீட், அதை மாதிரி வரலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ எல்லா பாக்ஸையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இதான் வந்து ஃபைனல் வந்து அவுட்புட் ஆஃப் ஸ்லீவு. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்துச்சு. இதோட ஃபைனல் அவுட்லுக் இதான். ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு அண்ட் ஸ்லீவு. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.